நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவரோ? நீர்தான் ஜாக்சன் என்பவரோ? ஏது வெகு தூரம் வந்துவிட்டி? நட்பு விரும்பி அழைத்ததாக இருந்தேன். அதையும் விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், அதற்கு நடத்தையிலே உம்மிடம் கற்றுக் கொடுக்கும் தகுதியிடம் நீ கற்றுக் கொடுக்க நினைப்பது அறிவீனம். நவாப்பிடம் இருந்து நாட்டை கைப்பற்றுகிறார்கள், நீ ஏன் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பது நாங்கள், இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமா பெண்ணு முடியவில்லை உம்மிடம். கூடவே பிறந்து ஒழியாது. உண்மையில் குற்றம் சுமத்துகிறேன். என்ன எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை என்கிறாய்? அதான் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உங்கள் நேரத்தில் பேச்சுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை, பேரரசுக்கு திரைப்படம் கொடுக்கவில்லை, வெகு காலமாக வரிப்பணம் தரவில்லை, இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி, பானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர் பாய்ச்சினாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிய வந்தாயா? மாமனா மச்சானா? மானங்கெட்டவனை, அதிகாரம் இப்போதே உன்னை சிறைப்பிடிக்கிறேன். துடிக்கிறது அப்படியா? துடிக்கிறது நீரை அடக்கு அடக்கின்ற நட்பு நாடி வந்த உரைமுறை தடுக்கிறது. என்ன நீ செய்கிறாயா? இப்போதே உன்னை இருக்கிறேன். குற்றவாளியாகிய நீ ஏதேனும் சமாதானம் கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதாக இருந்தாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொள்ள மாட்டோம். நீ பிலிவில்லா, நீ குற்றவாளி தானே? உன்னை கொல்ல தவிர குற்றவாளி. எனக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்பனியாரின் கட்டளைக்கு ஏன் அடங்கவில்லை? கும்பல் என்பது வாங்கவோ விற்கவோ அந்த வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டியது பொருள்கள், மனிதர்கள் அல்ல. நாங்கள் கடைசியாக வாங்கியிருப்பது அரசுரிமை. உரிமையை வாங்குவதோ விற்கவோ எங்களுக்கு பழக்கமில்லை. மீறி எவனாவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை. அவன் நான் காட்டவா? அவனும் போய் கேட்க சொல்கிறான். அவனிடம் போய் கேட்டு சொல்கிறேன். நான் இப்பொழுதே தீர்ப்பு கூற போகிறேன். உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள். என்ன நான் மன்னிப்பு கேட்பதா? என் கைகள் கட்டப்பட்டிருப்பது உன் களத்துவிடாமல் இருக்க. புரிந்துகள் முதல் அது. இவனை தொட்டுக்கொள். புளிய மரத்தில் தூக்கிலிடுங்கள். ஓகே சார். விலகி போங்கள். துணிந்தவனுக்கு தூக்குமடை பஞ்சமத்தை. அன்று போரிலே உயிரை கொடுத்த என் வீர மக்களோடு நானும் இறந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு தலைமறைவா இருந்த எனக்கு இழிவு சாவு நல்ல பாடம். புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, எனக்கு இது தேவைதான். உன்னை விட்டு பிரிவதே எனக்கு ஒரு வருத்தம். எதிர்காலத்திலே ஆயிரம் இளைஞர் வருவர், உன்னை உயர்த்துவர் என்பதே எனக்கு நிரந்தர ஆசை. நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், கோட்டை வளங்களை கேளுமையா. நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், கோட்டை வளங்களை கேளுமையா. கோட்டைகள்லாம் சுத்தி கோட்டைகள்லாம் மதி கோட்டைகள்லாம் கட்டி வேலைகளாம். கோட்டைகளாம் சுத்தி கோட்டைகளாம் மதி கோட்டைகள்லாம் கட்டி வேலைகளாம். வீட்டில் உயர்மணி மேடைகளாம், மெத்த வீடுகளாம், மதிலோடைகளாம்.